வணக்கம் மக்களே. சிங்கப்பண்ணை சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிங்கப்பண்ணை சீரியலில் அன்பு கதாபாத்திரத்தில் நடிக்கிற அஜ்மல் அஜித்தை பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வீடியோவில் அஜ்மல் அஜித்தோட முழு வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் தொலைக்காட்சியில் ரசிகர்களோட மனசை கொள்ளை கொண்ட ஒரு சீரியல் தான் சிங்கப்பண்ணை சீரியல்னே சொல்லலாம். இந்த சிங்கப்பண்ணை சீரியலில் அன்புன்ற கதாபாத்திரத்தின் மூலமாக எல்லாரோட வீட்லேயும் பேசக்கூடிய ஒரு நடிகராக மாறியவர் தான் அஜ்மல் அஜித் அவர்கள்னே சொல்லலாம். நடிகர் அஜ்மல் அஜித்தோட ஆரம்ப வாழ்க்கை கேரள மாநிலத்தில் இருக்கிற கொல்லன்ற ஊரில் தான் பிறந்திருக்காங்க. இவரோட பிறந்த தேதி 29 செப்டம்பர் 1995. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் சின்ன வயசுலேருந்தே நடிப்பு மேலே தனி ஆர்வம் இவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. இவரோட அப்பா பெயர் அஜித் குமார், தாய் லதா அஜித், ஒரு சகோதரியும் இருக்காங்க. குடும்பத்தோட முழு ஆதரவுமே அஜ்மல் அஜித்துக்கு வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பலமாக இருந்துச்சுன்னே சொல்கிறாங்க. பல நடிகர்களை போல் நடிப்பு மட்டுமேனு போகாமல் அஜ்மல் அவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சியும் படித்து முடிச்சிருக்காங்க. படிப்பு ப்ளஸ் நடிப்பு ரெண்டையுமே சம நிலையாக வச்சு படிச்சுட்டு வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட பள்ளி நாட்கள்லேயே மேடை நாடகங்கள், பள்ளி கலாச்சார நிகழ்ச்சிகள், டிவி ஷூட்டிங் அனுபவங்கள்னு சொல்லி நிறைய நடித்து அவங்களோட நம்பிக்கையை அதிகரிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அஜ்மல் அஜித்தோட நடிப்பு பயணம் குழந்தை நடிகராக ஆரம்பமாக இருக்குது. இதுக்கப்புறம் சூர்யா டிவியில் ஸ்ரீ குருவாயூரப்பன்ற ஒரு தொடர்லையும், வேலம் கன்னி மாதவன்ற ஒரு தொடர்லையும் குழந்தை நடிகராக நடிச்சிருக்காங்க. அந்த காலத்திலே கேமரா பயம் இல்லாமல் டைமிங் சென்ஸ், இயல்பான நடிப்புன்னு சொல்லி இயக்குநர்களால் பாராட்டப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் மலையாள தொலைக்காட்சியில் நிறைய முக்கிய தொடர்களையும் நடிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா அம்மான்ற தொடரில் ஏசியநெட் சீரியல் நடிச்சிருப்பாங்க. ஆலியன் விசஸ் ஆலியன்ற தொடரில் அம்ரிட்டா டிவியில் நடிச்சிருப்பாங்க. இந்த தொடர்கள்லாம் இவரை ஒரு குழந்தை நடிகர்ன்ற அடையாளத்துலேருந்து நம்பகமான ஒரு நடிகன்ற நிலைக்கு கொண்டு வந்துச்சு. இதுக்கப்புறம் மலையாள சீரியலில் கிடைச்ச அனுபவம் அஜ்மல் அஜித்தை தமிழ் தொலைக்காட்சிக்கு கொண்டு வரதுக்காக தோண்டிச்சு. கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான அம்மன் சீரியலில் டாக்டர் ஈஸ்வரன்ற கதாபாத்திரத்தில் தமிழ் ரசிகர்களுக்கான அவரோட முதல் அறிமுகம் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்தது தான் சிங்கப்பண்ணன்ற சீரியல். சன் டிவியில் ஒளிபரப்பான இந்த தொடர் அஜ்மல் அஜித்தோட வாழ்க்கையே முழுசாக மாற்றிருச்சுன்னு சொல்லலாம். அன்புன்ற கதாபாத்திரத்தில் இந்த கதாபாத்திரம் ரொம்ப பொறுப்பான ஒரு இளைஞன், உணர்ச்சி வசப்பட்டவன், குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் அப்படின்ற வகையில் மக்களோட மனசை தொட்டுச்சுன்னே சொல்லலாம். பெண்கள் ரசிகர்கள், குடும்ப பார்வையாளர்கள், இளைஞர்கள்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே இந்த அன்பு கதாபாத்திரம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னு கூட சொல்லலாம். சிங்கப்பண்ணை தொடருக்கு அப்புறமா அஜ்மல் அஜித்தோட இன்ஸ்டாகிராம் ஃபேன் பேஜஸ், யூடியூப் எடிட்ஸ் எல்லாமே ரொம்ப பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. இன்றைக்கி அவர் ஒரு சீரியல் நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டார் டெலிவிஷன் பர்சனாலிட்டின்ற ஒரு ஆளாகவும் இருக்காங்க. அஜ்மல் அஜித்தோட இனி வரும் காலங்களில் இன்னும் வலுவான கதாபாத்திரங்கள், சினிமா வாய்ப்புகள், வேறு மொழி தொடர்களும் வந்து அவங்க மேன்மேலும் வளரணுன்றது தான் அவங்களோட ரசிகர்களோட ஆசையாகவே இருக்குது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து குழந்தை நடிகராக தொடங்கி இன்றைக்கி சிங்கப்பெண்ணை அன்புன்ற அடையாளத்தோட மக்களோட மனசில் இடம் பிடிச்சவர் தான் அஜ்மல் அஜித் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களின் நடிகர் அஜ்மல் அஜித்தோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியாக ஒவ்வொருத்தரான வாழ்க்கை வரலாறுகளை நம்ம தினம் பார்க்கலாம். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.